மதுரை ஆர்கே ஐஎஸ் அகாடமி நடத்தும் குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு நடந்த விடைத்தாள்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியற்ற கூற்றை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தப்பான கூற்று எது அப்படின்றத பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகுபத உறுப்புலகத்தில் பகுதியாக வந்து பொருளை உணர்த்தும் சொல்லே வேர்ச்சொல். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வேர்ச்சொல்லை பொருள் தரும் வகையில் பிரிக்க இயலும். இல்லை, இது பிரிக்க முடியாது. ஏன்னா இப்போ நடந்தான் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நடந்தான் அப்படின்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து நட. இந்த நடன்ற சொல்லை நம்மளால பிரிக்கவே முடியாது. இது மேக்சிமம் பகாப்பதமாக தான் இருக்கும். அப்படின்றப்ப பகுபதம் தான் பிரிக்க முடியும். இப்போ நட அப்படிங்கிறது பகாப்பதம் அப்படிங்கிறதுனால இது பிரிக்க முடியாது. அப்படின்றப்ப வேர்ச்சொல்ல பொருள் வகையில பிரிக்க முடியாது. அப்ப சரியற்ற கூற்று இதுதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம். வேர்ச்சொல் பெரும்பாலும் ஏவல் அது கட்டளை பொருள். ஆமா, நடந்தான் நட, ஓடினான் ஓடு, எல்லாமே கட்டளை பொருள்ல தான் வரும். அப்படின்றப்ப இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஒரு வினைமுற்றின் அடிச்சொல்லாகவும் வினைச்சொல்லின் முதல்நிலையாகவும் வருவதும் வேர்ச்சொல் தான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. எழுதுமின் என்பது மின் அப்படின்னு வந்தாலே மின் இது வந்தாலே பன்மை அப்படின்றத குறிக்கும். அப்படின்றப்ப எழுதுமின் அப்படின்றப்ப எழுதுங்கள் அப்படின்ற ஒருத்தரை ஏவல் பொருட்டு பண்றது. இப்போ பலரை ஏவல் பொருட்டு பண்றது. அப்ப பன்மை ஏவல் வினைமுற்று. சீர்களை தேர்க, தீயச்சம் போல தேரும் விடுபட்ட சீர்களை தேர்க. வினைப்பகை என்றின் எச்சம் நினைந்தால் தீயச்சம் போல தெரும். அப்படின்னா வினையோ ஒரு பகையோ ஒரு செயலையோ இல்லை ஒரு பகையோ முழுவதுமாக ஒழிச்சிடணும். அதில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள் அர்த்தம். ஸோ வினை பகை என்று இரண்டின், இந்த இரண்டும் எச்சம் எதுவுமே மிச்சம் அப்படி வைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நினைவுங்கள்னா அது தீயச்சம் போல தெரியும்னா அது அதனால ஏதாவது நமக்கு பின்னால பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் அந்த குறள் சொல்லுது. அப்படின்றப்ப அந்த விடுபட்ட சீர்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பின்வரும் வேர் சொல்லில் எது எவை சரியானதென தேர்வு. ஊரான் அப்படிங்கிறது ஊரு அப்படின்னு இருக்கு, அது தவறு. மடித்தார் அது சரி. ஊரான்னா ஊரு, சாரி, ஊரான்னா ஊரு அப்படிங்கிறது சரிதான். மடித்தார்னா மடி, அதுவும் சரிதான். நிறுத்தல் அப்படின்னா நின்று அப்படின்னு வரணும். நின்றான் அப்படின்னாதான் நில் அப்படி கரெக்ட். இந்த நில் எதுக்கு வரும் அப்படின்னா நின்றான். அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பரப்பு மீன் பரப்பு சரி. பொருத்துங்கள்னா பொறுத்து அப்படின்னு வரணும். அப்படின்றப்ப இங்க பொருள் இருக்கு, அப்ப இதுவும் தப்பு. உரையாமைனா உரை, இது சரி. அப்ப 2, 4, 6 சரி. சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி. அட்டானமி என்பது தன்னாட்சி. மக்களாட்சினா டெமோக்ரஸி, குடியாட்சினா ரிபப்ளிக், மன்னராட்சினா மொனார்கி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கும். பாரதியார் தனது 11 வயதில் எட்டயபுரம் அரண்மனையில் கல்வி என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வென்றவர் பாரதியார். ஆமா, அந்த பரிசை வழங்கினதும் எட்டயபுரம் மன்னர் தான். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். 1904ஆம் ஆண்டு இந்தியா என்ற வார இதழுக்கு துணை ஆசிரியராக பணியாற்றார். இல்லை, இது இந்தியா கிடையாது. அவர் வந்து சுதேசமித்ரன் அப்படின்ற இதழில் தான் துணை ஆசிரியராக பயன்பெற்றார். அப்படின்றப்ப இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. பாரதியாருக்கு தலைப்பாகை கட்டும் பழக்கம் மற்றும் மீசை வைக்கும் பழக்கம் ஏற்பட்ட இடம் காசி, அதுவும் சரிதான். இப்போ 4வது ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அவங்க கேட்டது என்ன, சரியற்ற ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இருள் தீர எண்ணி செயல் என வள்ளுவர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, உரிய பொருள், தக்க காலம், கருவி, செயலறிவு, உரிய இடம், இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு இடத்த ஒரு செயலை துணிஞ்சு செய்யணும். ஒரு செயலை துணிஞ்சு செய்யணும்னா அதுக்கு என்னென்ன நம்ம பார்க்கணும், பொருள் பார்க்கணும், தக்க காலம் பார்க்கணும், தக்க இடம் பார்க்கணும், அது செயல்படுறதுக்கான அறிவை பார்க்கணும், அதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவியும் நம்ம பயன்படுத்தணும் கரெக்டாக. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ.
வினையால் வினையாக்கி குரட்பாவில் பயின்ற ஒரு அணியை தேர்கனா ஊமை அணி. வினையால் வினையாக்கி கோடால் யானையால் யானையா தற்று அப்படின்ற திருக்குறள். தற்றுன்ற ஊம உருபு வெளிப்படையா வந்திருக்கு. ஒரு மனிதன் ஒரு வேலையை வச்சு ஒரு வேலையை பார்க்குற மாதிரி, எப்படி ஒரு மதம் பிடித்த யானையை இன்னொரு மதம் பிடித்த யானையை வச்சு பிடிப்பாங்களோ, ஒரு யானையை கொள்றதுக்கு ஒரு யானையை பிடிப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு வேலையை செய்யும்போது பேரலா இன்னொரு வேலையும் செய்யறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்றப்ப இந்த ஊமையும் வெளிப்படையா வந்திருக்கு. அதோட தற்றுன்ற ஓம உருவும் வெளிப்படையா வந்திருக்கிறதுனால, இந்த வினையால் வினையாக்கின்ற திருக்குறள் வந்திருக்கிறதுனால ஊமை அணி தான் இதுக்கு ஆன்சர். கேள் என்ற சொல்லின் வினையச்சம் கேட்டு என்றால் அதன் வினைமுற்று என்ன? கேட்டுன்னு கேட்டிருக்காங்க. கேட்டு அப்படின்றப்ப அதன் வினைமுற்று என்னது? கேட்டார். கேட்ட அப்படிங்கிறது எச்சம், கேட்கின்ற அப்படின்றனால அது இன்னும் முடிய பெறாத எச்சம். கேட்போன்றது வினையாளர். இப்ப கேட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு வாக்கியத்தை ஒரு முற்று பெற சொல்லா இருக்கு. அதனால அது கேட்டார் தான் வினைமுற்று. ஈன்ற என்பது பெயரச்சமெனில் அதன் ஒருமை படர்க்கை வினைமுற்றை தேர்க. ஈன்றால் அப்படின்னு தான் வரும். ஈன்றவள், ஈன்றவன், ஈன்றார், இது எல்லாமே ஒருமை படர்க்கை வினைமுற்றா வராது. கீழ்காணும் அகநானூறு பற்றிய கூற்றுகளை ஆய்க. அகப்பொருள் நூல்களில் அகம் என்ற பெயர் பொருள் அமைந்த ஒரே நூல் அப்படின்னா அகநானூறு கரெக்டு தான். ஒழுங்குமுறையில் துவக்கப்பட்ட ஒரே இலக்கியமும் சரிதான். தொகுத்தவர் மதுரை உப்பிரக்குடி கிளார் மகனார் ஒருத்தர சன்மார், அதுவும் கரெக்டு தான். தொகுப்பித்தவர் பாண்டிய மன்னன் உக்கிர பெருவிழுதி, அதுவும் சரிதான். அடிவரை 13 அடி சிற்றலை 31 அடி பேரலை, அதுவும் சரிதான். ஸோ ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ஆடுகம் என்ற சொல்லின் சரியான இலக்கண குறிப்பை ஆடுகம் அப்படின்றப்ப இம்மிகுதி பெற்று முடியுது. அப்ப இது பன்மை தான். பன்மைன்னு வந்துருச்சுன்றப்ப ஒருமை இங்க வராது, பலர்பால் வராது, ஏவல் வினைமுற்று அது கிடையாது. அப்படின்றப்ப அது தன்மை, பன்மை, வினைமுற்று. இப்படி கூட ஆன்சரை நம்ம எடுக்கலாம். முறைப்படுத்தப்பட்ட சீரை தேர்க. செய்வான் செய்வினை செய்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கால், இது தப்பு. செய்வினை செய்வான் அதுவும் தப்பு. உரை சிறியார் அஞ்சுக உள்ளங்கள், உரை சிறியால் உள்நடுங்கால் வரும், அதுவும் தப்பு. முடியும் இடையூறும் வரும் முற்றியங்க, அதுவும் தப்பு. வினைப்பகை என்றின் அச்சம் நினையங்கால் தீ அச்சம் போல தோன்றும். இந்த ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதுக்கு என்ன, இந்த திருப்பி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு செயலையோ ஒரு பகையோ ரெண்டுமே என்ன போயிடணும், எந்த வித மிச்சமும் இல்லாமல் முடிக்கணும் அப்படின்றது. இல்லைன்னா அப்படி மிச்சம் இல்லாமல் முடிச்சோம்னா பிற்காலத்தில் அது நமக்கே ஒரு தீங்கா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது. முறைப்படி அமைந்த பாரதியாரின் பாடல் வரிகளை தேர்க. சென்றிடுவீர் சென்றிடுவீர் எட்டு திக்கும் வரும், இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தலையாவுன்றது அதுக்கடுத்து வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. தேன்மதுர தமிழோசை பரவும் வகை உலகமெல்லாம் செய்தல். தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை அப்படிங்கிறது இங்க வரும். செய்தல் வேண்டும் அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும், இது அப்படி இப்படி வரும். பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும் பார்வையின் பெண்கள் நடத்த வந்தோம், இதுவும் தவறு. யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எதுவும் காணும், இதுதான் கரெக்ட். இது எல்லாமே பாரதியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட்ஸ். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி என்னும் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1980. பல வருடம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல செல்வார். தொடுப்பாவில் பயின்று வரும் தொடை நயத்தை எழுதுக. மோனை தொடை, எதுகை தொடை, கீழ்கதுவாய். இப்போ மோனை முதல் அடியிலும் ஒத்து வருது, எதுகை இதுவும் ஒத்து வருது, கீழ்கதுவாயும் ஒத்து வருது. ஸோ அப்படின்றப்ப இதுக்கு ஆப்ஷன் பி. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்பது பாரதியாருடைய மிக பிரபலமான ஒரு கூற்று இல்லையா. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்ளும். கங்கை நதியில விளைகிற கோதுமை பண்டத்தை கொடுத்து காவேரி நதிக்கரையில் வெற்றிலையே நம்ம பண்ட மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பற்றி எழுதின பாரதியாரின் வரிகள் அது. கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்ற இணைய தேர்வு. தலை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது அவர் வாங்கிய ஆண்டு 1969ஆம் ஆண்டு. ஸோ 1980 போன கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னு. அப்படின்றப்ப இதுதான் பொருத்தமற்ற இணை, இதுக்கு இதுதான் ஆன்சர்.
ஸோ மொத்தம் 3மே கரெக்டு. தமிழக அரசவை கவிஞர் பட்டம் 1978 கரெக்டு தான். அண்ணாமலை நினைவு பரிசு 1979 கரெக்டு தான். சினிமாவில் இவரோட முதல் பாடல் 1949 தான். கலங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு பாடல் தான். கண்ணியின் காதலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக கலங்காதிரு மனமே என்ற பாடல் தான் முதல் பாடல்னாரு. இவருடைய கடைசி பாடல் 3ஆம் முறை படத்துக்காக கண்ணே கலைமானே. பிரிந்தோர் என்பது வினால் எனும் பேரெனில் அதன் வேர் சொல்லி தேர்க. பிரி, ஏன்னா அதுதான் வந்து கட்டளை சொல்ல வருது, அதை பிரிக்கவும் முடியாது. அந்த அடிப்படையெல்லாம் பார்க்குறப்ப பிரிந்தோர் என்பது வினால் எனும் பேருக்கு பிரிதான் வேர் சொல். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. வென்றான் அப்படின்னா வெல் அப்படின்னு அர்த்தம். நின்றான்னா நில் அப்படின்ற மாதிரி, வென்றான்னா வெல். மற்ற இது 3மே கரெக்ட். நல்கிய நல்கு கரெக்டு, பூண்ட பூன் கரெக்டு, ஒருதல் ஒருவு கரெக்டு. கேட்டுக்கிறது பொருந்தா இணை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். கான்ஸ்டிடியூஷனல் லா, அரசியல் அமைப்பு சட்டம். அப்ப 2, முதல் கொஸ்டினுக்கு 2. ப்ரொசீஜரல் லா, செயல்பாட்டு முறை சட்டங்கள் 4. இன்டர்நேஷனல் லா, அனைத்து நாட்டு சட்டம் 1. சப்ஸ்டென்டிவ் லா அப்படிங்கிறது உரிமை சட்டங்கள். அப்போ 2413 எங்க இருக்கு தான். அப்போ ஆப்ஷன் பி. கண்ணதாசன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணுமா? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இல்ல, இவர் வந்து 2வது அரசவை கவிஞர். 1978ஆம் ஆண்டு எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டார். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படித்த நாடகம் ராசதண்டனை கரெக்டு. தெய்வானை ஆட்சியால் நாராயணன் என்ற பெயரால் தத்தெடுக்க, அதுவும் கரெக்ட் தான். இவருடைய இயற்பெயர் முத்தையா. தெய்வானை ஆட்சியால் வளர்க்கப்படும் போது அவங்க அதாவது வளர்ப்பு தாய் வைத்த பேர் வந்து நாராயணன். அப்படின்றப்ப கீழ்காணும் சரியான விடை தானே கேட்டிருக்காங்க. அப்ப 2, 3 ஆப்ஷன் சி. விடுபட்ட சீரை தேர்ந்தெடுக்கவும். உளரென்னும் இல்லாரோடு ஒப்பார் கலநெஞ்ச கற்ற செல்லாதார். இதுதான் ஆப்ஷன் டி. கீழ்காணும் தொடர்களில் பாரதியாருடன் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பொருந்தா ஒன்றுனா பாரதியார் எழுதாவது கேட்டிருக்காங்களா? ஸோ போன கொஸ்டின்ல பார்த்தோம், யாமிருந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணும், அதுவும் கரெக்டு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம், அதுவும் கரெக்டு. தமிழை என் உயிர் என்பேன், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. இது வந்து இவருடைய தாசன், பாரதியோட தாசனான பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன கூட்டு. அப்படின்றப்ப இதுக்கு பொருந்தா ஒன்றுன்றப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவை மற்றும் புத்தி கூர்மையால் சிறப்பு பெறும், இதுவும் கரெக்ட். பாரதியாரின் ஞானகுருவாக விளங்கிய நிவேதிதா யாருடைய சீடர்? விவேகானந்தர். இவங்க தான் 1893ஆம் ஆண்டு சிக்காகோல நடந்த மாநாட்டில் விவேகானந்தர் மீது ஈர்க்கப்பட்டு அவருடைய சீடராக இருப்பாங்க. இவரைத்தான் பாரதியார் வந்து பின்னால கல்கட்டால சந்திச்சு பேசி பாரதியாரே வந்து தன்னுடைய குருமணியாகவும் ஏற்றிருப்பார். தொகையறிந்த தூய்மையாவர் என வள்ளுவர் குறிப்பிடுவது அப்படின்னா அவையஞ்சாமை அப்படின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் திருக்குறளான அந்த திருக்குறள் தான் அந்த கொஸ்டின் ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா இல்லை, நம்ம அந்த கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம். கீழ்காணுபவற்றுள் எது எசை எது எவை சரியானது என்ன தேர்ந்தெடுப்போம்? முனிவிலார் முனி, துஞ்சல் துஞ்சு, மலிந்த மலி, உண்டான் உன், எல்லாமே சரி. அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. எரி என்ற வேறு சொல்லின் வினைத்தொகை என்ன? எரிவாள். வினைத்தொகைன்றது முக்காலத்தையும் குறைக்குமா? எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள். அப்படின்றப்ப இது ஒண்ணுதான் வரும். இப்ப எரிந்த வாள்ன்றப்ப கடந்த காலத்தை காமிக்குது, எரிகிறான்றது ஒரு ஆக்ஷனை தான் காமிக்குது, நிகழ்காலத்தை தான் காமிக்குது. எரிகின்றவள் அப்படின்றப்ப நிகழ்காலத்துல யாரை பண்றாங்களோ அந்த ஒரு 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 பெண்மையை குறிக்குது. அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருந்து கூட எடுக்கலாம். கீழ்கண்ட எண்ணெய்களில் சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடுக்கணும். குற்றொலி இன்ஃப்ராசோனிக் தான் கரெக்டான ஆன்சர். ஒலியன் அப்படின்னா போன்மை. ஒலி பிறப்பியல்னா ஆர்டிகுலரி ஃபோனடிக்ஸ். உயிர் ஒலி அப்படின்னா வவ்வல். பாரதியாரால் குருமணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சகோதரி நிவேதிதா.
அகநானூறு பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தேர்க. 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. சரி. அகநானூற்றின் 3 பகுப்புகள் களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இது 3மே சரிதான். அகநானூற்றில் வீரை, வெளியன், தித்தனார் பாடிய பாடல்கள் 2 இல்லை, 1 தான். இவர் பாடியது 188வது பாடல் அப்படின்றப்ப 1. இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆன்சரும் கூட. அகநானூறு நெடுந்தொகைன்னு அழைக்கப்படும். கரெக்ட் தான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தம் கவிதைகளின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டி மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் தானே. பாடினது கரெக்ட் தானே. மாதர் தம்மை எழுவி செய்யும் கடமை அப்படின்னு சொன்னது அவர் தானே. எழுத்தாளராக இருந்திருக்காரு, இதழாளராக இருந்திருக்காரு, கவிஞராக இருக்காரு, சமூக சீர்திருத்த சிந்தனையாக இருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் இருக்காரு. அதுவும் சரிதானே. 1949 பாரதியாரின் கவிதைகள் நாட்டுடைமையாக்கப்படுது. சரிதான். ஓபி ராமசாமி அப்படின்ற ஒரு நபர், ராமசாமி ரெட்டி, முதலமைச்சராக இருக்கும்போது தான் பாரதியாரின் பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. எழுத்தாளர், இதழாளர், கவிஞர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என அதே தான் வந்திருக்கு. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்ப அனைத்தும் சரி. உளரெனும் இல்லாரோடு ஒப்பார் யார்? கற்ற செல்ல செல்லாதார். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. முண்டாசு கவி, விடுதலை கவி, சக்திதாசன். இது 3மே பாரதியார் குறிக்குது. வணங்காமுடி தான் பொருந்தாது. ஏன்னா வணங்காமுடி சொல்றது யாரு? கண்ணதாசன். இப்போ முண்டாசு கவின்றது வணங்காமுடியை தான் குறிக்கும். பாலை அப்படிங்கிறது 1, 3, 5, 7. இப்போ மொத்தம் 3. குறிஞ்சி அப்படிங்கிறது 2, 8, 12, 4. முல்லை அப்படிங்கிறது 4, 14, 24, 34. மருதம் அப்படிங்கிறது 10, 20, 30, 40. நெய்தல், நெங்குதல் இருக்கு. நெய்தல் அப்படிங்கிறது 6, 16, 26, 1. இப்போ 3, 4, 5, 2, 1. ஸோ இதுக்கு ஆப்ஷன் இங்கே தப்பா இருக்கு. இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிட்டு இதை ஆன்சரா எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி. பின்வரும் ஒன்றில் கண்ணதாசன் பாடல் வரியை தேர்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இது பாரதிதாசன் சொன்னது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னதும் இது இங்க கிடையாது. கண்ணதாசன் சொல்ல கிடையாது. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் தான் கண்ணதாசன் சொன்னது. இதுதான் ஆன்சர். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும்ன்றது தேசிய விநாயகம் கவிமணி சொன்னது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னது. அப்படின்றப்ப எதுவும் கிடையாது. இது பாரதிதாசன் சொன்னது. அப்படின்றப்ப ஆன்சர் இதுதான். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும். கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்க. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி அப்படின்னு வரும். அப்படின்றப்ப முற்றுரிமை வராது. மற்ற 3மே கரெக்டு தான். கண்ணதாசன் பணியாற்றாத தமிழ் இதழ் எது? குயில். ஏன்னா குயில் பாரதிதாசன் அவர்கள் நடத்தினது. பாரதியார் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரலின் எல்லையப்பர். ஆமா, +2 புக்ல இருக்க புக் கொஸ்டின். பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் ராமசாமி. கரெக்ட் தான். புரட்சி, பொதுவுடைமை என்ற வார்த்தைகள் முதலில் பயன்படுத்தியவர் பாரதியார். சரிதான். பாரதியாரின் கவிதை வடிவம் தமிழ் செயல் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது. கரெக்ட் தான். அவர் எல்லாத்துக்குமான பாட்டு எழுதியிருப்பார். இந்தியாவிலே முதல் நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம். ஆமா, முதல்ல அவருடைய எந்த கவிஞருடைய நூல்ல நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க, நாட்டுடைமை பண்ணியிருப்பாங்கன்னா அதுவும் பாரதி தான். 1949 ஓபி ராமசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, காங்கிரஸ்காரர் இருக்கும்போது அவரால் கொண்டு வரப்பட்டது. அப்ப இதுக்கு கொஸ்டின் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ. அறிந்து என்ற சொல்லின் தொழில் பெயரை தெரியுது. தல்விதி பெற்றது எல்லாமே தொழில் பேரா? அப்ப அதன்படி அறிதல் எடுத்துக்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ரிவைவலிசம் என்பது மீட்டுருவாக்கம். நம்பிக்கையில் அப்படின்னா பிலீஃப். மறுமலர்ச்சி அப்படின்றது ரெனைசன்ஸ். மனித நேயம்ன்றது ஹியூமனிட்டி.
அப்படின்றப்ப இதுக்கு தான் ஆன்சர், மீட்டுருவாக்கம். பாரதியார் சித்திரவாளி என்ற பெயரில் கருத்துப்பட இதழ் வெளியிட்ட ஆசைப்பட்டார். கரெக்டு தான். முதலில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, மாதம், அதாவது திங்கள்ன மாதம், நாள் ஆகியவற்றை தமிழில் குறிப்பித்தவர் பாரதியார். அதுவும் சரிதான். தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடும் முறைக்கு மகுடமிடல், முடிசூழல் கிடையாது அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அமெரிக்க கவிஞர் வால் விட்மனின் சாயலில் கவிதைகளை ஏற்றியவர் பாரதியார். அதுவும் சரிதான். பாரதியார் எழுதிய கவிதை முதலாக விவேக பவனம் இதழில் 1904 வெளியானது. அதுவும் சரிதான். அவங்க கேட்டது சரியற்ற கூற்று. அப்போ ஆப்ஷன் சி 3 மட்டும் தான். ஏன்னா அது முடிசூழல் கிடையாது, மகுடமிடல். பொருந்தா ஒன்றை தேர்க. மகாகவி, தேசிய கவி, புரட்சி கவி, விடுதலை கவி. இப்பதான் நம்ம பார்த்தோம். மகாகவிங்கிறது பாரதியார் கொடுக்கப்பட்டது ராமசாமி அவர்களால. தேசிய கவின்றது நம்ம கொடுத்தது. விடுதலை கவினா விடுதலை போடுறதுக்காக பாடுபட்டது. புரட்சி கவி அப்படிங்கிறது பாரதிதாசன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், பொது உடைமை சிந்தனை உள்ளவர். அதனால இவரை பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் சுயசரிதை அப்படிங்கிறது பொம்மல் சம்பந்தனார் எழுந்தது, நாடகத்துறையின் தந்தை. என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் எழுந்தது. எனது போராட்டம் அப்படிங்கிறது மாப்பூசி எழுந்தது. வனவாசம்ன்றது கண்ணதாசன் அவர்கள். இந்த வனவாசம்ன்றது அவர் பிறப்பிலிருந்து திமுக இருக்கிற வரைக்கும். வனவாசம் அப்படிங்கிறது காங்கிரஸை சேர்ந்ததுக்கு அப்புறம். எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிறது சி லக்குவனார் அவர்கள் இருந்தது. 54231 54231. அப்போ ஆப்ஷன் ஏ. ஏகுமின் என்ற சொல்லின் சரியான வேர் சொல்லை தேர்க. ஏகு. கண்ணதாசனின் புனை பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்க. துப்பாக்கி கரெக்டு தான், கனகப்பிரியன் கரெக்டு தான், ஆரோக்கியசாமி கரெக்டு தான். ஏசு காவியம் இந்த பேர்ல தான் எழுதினார். அப்படின்றப்ப சண்டமாருதம் அப்படிங்கிறது அவர் நடத்திய இதழ் பேர். அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. பாரதியாரின் சிறப்புகளில் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்க. கவிதை வடிவில் சுயசரிதையை இயற்றிய முதல் கவிஞர் இவர் தான். கரெக்டு தான். புது கவிதையின் முன்னோடியும் அவர் தான். ஏன்னா இவர் வால்ட் விட்மனை பார்த்து முதல் தமிழகத்துல கொண்டு வந்தது இவர் தான், தமிழ் மொழியில. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பயிற்சி என்று அழைக்கப்படும், அதுவும் கரெக்ட் தான், பாரதியால் கொண்டு வரப்படுது. கருத்து படத்தை சுதேசமித்திரன் ரிலீஸ் பண்ணல, அவர் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணார். எந்த இதழில் வெளியிட்டார்னா இந்தியான்ற இதில் தான் வெளியிட்டார். இப்போ சுதேசமித்திரன் தவறு அப்படின்றப்ப இந்த கொஸ்டினுக்கு பொருந்தா ஒன்றுன்றப்ப இது தவறா இருக்கிறதுனால பொருந்தா ஒன்றுனா இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. கண்ணதாசன் கூறிய மேற்கோளில் பொருந்தாத ஒன்றை தருங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். கரெக்டு தான். போற்றுவார் போற்றட்டும், புழுதுவார் தூற்றுவார் தூற்றட்டும், அதுவும் சரிதான். எல்லாரும் எல்லாம் பெறட்டும், சரிதான். வந்தது யாருக்கும் தெரியாது, வாழ்ந்ததை உலகம் அறியாது. இது சொன்னது தாராபாரதி. அப்படின்றப்ப இந்த கொஸ்டினுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் டி. கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். இது பவுண்டரிஸ், கல்ச்சரல் பவுண்டரிஸ் அப்படின்னு வரும். இது எபிக்ஸ் அப்படின்னு வரும். சின்னங்கள் அப்படின்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு வரும். மாணவி கட்டுரை எழுதினால், இதில் எழுதினால் என்பது எழுதினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எழுதினால்ன்றது காலத்தை காமிக்குது, ஒரு முற்று பெற்ற சொல். காலத்தை காமிச்சாலே அது என்னது? தெரிநிலை வினைமுற்று. பண்பை காமிச்சாதான் குறிப்பு வினைமுற்று இல்லைங்களா? அப்படின்றப்ப இந்த கொஸ்டின் தெரிநிலை வினைமுற்று. கீழ்கண்ட கூற்றுகளில் கண்ணதாசனுடன் பொருந்தாதுன்னா திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் ராம்நாத். கரெக்ட் தான். இயக்குனர் ராம்நாத் அவர்கள் தான் முதல்ல கண்ணதாசன் அவர்களை கொண்டு வந்தார். கண்ணதாசனின் முதல் திரை இசை பாடல் கண்ணே கலைமானே கிடையாது, கடைசி பாடல். முதல் பாடல் 1949 கண்ணியின் காதலி அப்படின்ற பாடத்துக்காக கலங்காது இரு மனமே
கலங்காதிரு மனமே அப்படிங்கிறதான் பாடலாக கொண்டு வந்தார். அப்படின்றப்ப கடைசி பாடல் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் தப்பு பொருந்தாதுன்னா, ஏசுகாவியம் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய நூல் கரெக்ட். ஆமா, ஏசுகாவியம் வந்து திருச்சியை சேர்ந்த காவேரி கலைமன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டதின் காரணமாகத்தான் கண்ணதாசன் அவர்கள் எழுதி முடிச்சார். அப்படின்றப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. பாரதியார் பற்றிய பொருந்தா ஒன்றை தேர்க. சுதந்திர தினம் கொண்டாடுவதற்காக 1908 சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அவர் சுதந்திர தினத்துக்காக கொண்டாடுறதுக்காக ஏற்பாடு பண்ணல. அவர் சுதேசி இயக்கத்தை பெரும் இயக்கம் வெற்றி பெற்றதுக்காக கொண்டாடுறதுக்காக கொண்டு வந்திருப்பார். அப்படின்றப்ப இந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர். மிச்சதெல்லாம் பார்க்கலாம். 1908 சுதேச கீதங்கள் என்னும் முன்னப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். கரெக்ட். பாரதியார் 1907 சூரத் குழுவின் போது திருச்சியில் தீவிரவாதிகள் சார்பாக திலகர் பக்கம் என்றார். அதுவும் சரி. பாரதியாரின் கவிதைகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி. கரெக்ட். இதுமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படின்றப்ப பாரதியார் பற்றிய பொருந்தா ஒன்றுன்றப்ப ஆப்ஷன் ஏ. படவீழ்த்தி. படவீழ்த்தி என்பது ப்ரொஜெக்டர். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. பாரதி பெயர் சொல் கரெக்ட். விளையாடு வினை சொல் கரெக்ட். இடைச்சொல் இதுவும் கரெக்ட். ஐ வந்து இடைச்சொல்லாம இருக்கலாம், இரண்டாம் உருபாவும் இருக்கலாம். அப்படின்றப்ப இதுதான் பொருந்தாத ஒண்ணு. ஆப்ஷன் டி. தமிழரின் திருமணம் குறித்து கூறும் நூல் அகநானூறு. கரெக்ட். குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. அதுவும் கரெக்ட். அகம் என்னும் அகப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் கரெக்ட். சங்க இலக்கியத்தில் வரலாற்றை மிக அதிகமாக கூறும் நூல் அகநானூறு. அறநானூற்றில் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் புலவர் பரணர். அதுவும் கரெக்ட். அப்ப அனைத்தும் சரி. இந்திய தீவிர தேசியவாதிகளின் குரலாகவும் பெண்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த இதழ்கள் என்னன்னா இந்தியா சக்கரவர்த்தி. இந்த 2 இதழ்களின் ஆசிரியராகவும் பாரதியார் அவர்கள் இருந்தார். அதனால தேசியவாதிகளின் குரலாகவும் பெண்கள் மேம்பாட்டிற்காகவும் குரல் கொடுத்தவர். முக்கியமா இந்த சக்கரவர்த்தி அப்படின்ற இதழ் வந்து பெண்களுக்காக பாரதியார் ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு மாத இதழ். அப்படின்றப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்கிறார். இந்தியா வார இதழ் சரியே. பாலபாரதம் ஆங்கில வார இதழ் சரியே. விஜயா தினசரி இதழ் சரியே. இப்பதான் பார்த்தோம். சக்கரவர்த்தின்றது மாத இதழ். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்ற துணை வினை தொடரில் வினையடி என்பது என்ன? இப்ப துணை வினை அப்படிங்கிறப்ப முதல் வினை அப்படின்றப்ப போ, இருக்கிறேன் அப்படின்றப்ப அடுத்து அந்த வினைக்கு அடுத்து துணையா வருது. அப்படின்றப்ப இருக்கிறேன். அப்ப இருதான் இதுக்கு வினை அடி. கீழ்கண்ட இணைகளில் சரியற்றதை தேர்ந்தெடுக்க. கற்றோர் தன்மை பன்மை வினைமுற்று. உணர்ந்த கபிலன் பெயரச்சம். இது கரெக்டா தான் இருக்கு. நடந்தான் படற்கை ஒருமை வினைமுற்று. அதுவும் கரெக்ட். ஒழுகுதார் அப்படின்றது வினைத்தொகை கரெக்ட் தான். அப்ப இதுக்கு ஆப்ஷன் ஏ. அதுதான் தப்பா இருக்கு. பாரதியார் பற்றிய பாவேந்தர் வரிகளில் பொருந்தா ஒன்றை தேர்க. பைந்தமிழன் தேர் பாகன் கரெக்ட். காடும் கமலும் கற்பூர சொற்போ. அதுவும் கரெக்ட். சிந்துக்கு தந்தையும் கரெக்ட். பாட்டுக்கு ஒரு புலவன் தான் பாரதி. இங்க பலவன் அப்படின்னு இருக்கு. அப்படின்றப்ப இதுதான் ஆப்ஷன்ல பொருந்தாது. கீழ்கண்டவற்றில் கண்ணதாசனின் புனிதம் எது? வேலங்குடி திருவிழா. ஏசுகாவியம், மாங்குடி, கள்ளக்குடி காவியம் இது எல்லாமே வந்து அவர் ஏற்றிய நூல். நாவல்னு வர்றப்ப இதுதான் வரும். வேலங்குடி திருவிழா தான் வரும். மாட ஒல்லரி தருகு அறிந்து ஒய்ய என்னும் மகநானூற்று பாடல் பொறியில் எதை குறிக்கிறதுனா ஆப்ஷன் டி, கடங்கரை விளக்கம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வங்குல் அப்படின்னா காற்று. அழுவம் அப்படின்னாலே அது வந்து கடலுக்கு போகும். அப்படின்றப்ப அழுவம் இங்க என்ன? கடல். 5. அப்போ வங்கம்னா கப்பல், எள்ளுன்னா சூரியன். கரெக்டா தான் போட்டுருக்கேன். என்னப்பா போட்டுனா இல்ல, உருன்றது அழகு. இப்போ 31452 ஆப்ஷன் சி. வினாவினான் என்ற சொல்லின் வினாவினான் என்ற சொல்லின் சரியான வேர் சொல் என்னது? வினாவு, வினவு. பின்வரொன்றில் வ.உ.சி. தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகளை விரிவான செய்திகளாக வெளியிட்ட பத்திரிகை இந்தியா.
முதுமொழி காஞ்சியில் காஞ்சி என்பது ஒரு இடையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அப்படின்றப்ப இடையில் அணிவது ஒட்டியான மாதிரி. பின்வரும் ஆசாரகோவை பற்றிய நூல்களை ஆய்க. ஆசாரகோவை என்பதற்கு நல்லூர்களின் தொகுப்பு என்பது கரெக்டு. இந்த பாடலில் உள்ள எண்ணிக்கை 400 இல்லை 100, மொத்தம் 10 அதிகாரம். ஸோ 10 × 10 100. இதில் பல்வேறு வெண்பா வகையால் பாடப்பட்டது, அதுவும் கரெக்டு. அப்படின்றப்ப 1 மற்றும் 3 சரி. ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 மட்டும் தான் தவறு. ஆசாரகோவை ஆசிரியரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. கண்டனன் என்ற சொல்லின் வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை காணுங்க. கண்டான் அப்படின்றப்ப இப்ப வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்றுனா கண்டான் ஃபர்ஸ்ட் வரும், கண்டான் அப்படின்னு வரும். வினையச்சம் அப்படின்றப்ப கண்டு அப்படின்னு வரும். பெயரச்சம் அப்படின்றப்ப கண்ட அப்படின்னு வரும். எதிர்மறை பெயரச்சம்னா காணாத அப்படின்னு வரும். இதெல்லாம் எங்க இருக்கு, கண்டான், கண்டு, கண்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பின்வரொன்றில் முதுமொழி காஞ்சி பாடலுடன் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஈரமுடைமை ஈகையின் அறிப, அதுவும் கரெக்ட் தான். பழியோர் செல்வம் வறுமையில் தூவாது, அதுவும் கரெக்ட் தான். குளந்தொட்டு கோடு வைத்து வழி செய்து, இது சிறு பஞ்சபூலத்துல இருக்கு. அப்படின்றப்ப பொருந்தா ஒன்றுன்றப்ப ஆப்ஷன் சி. அனைத்து ஆத்திச்சூடிகளின் முன்னோடியது முதுமொழி காஞ்சி. பின்வரும் பாரதியார் நூல்களின் பொருந்தா ஒன்றை தேர்வு. பாஞ்சாலி சபதம். ஏன்னா தராசு, ஞானரதம், சந்திரிகை இது எல்லாமே உரைநடை. அது ஒண்ணுதான் காவியம் இல்ல கவிதை அடிப்படையில வந்தது. ஸோ அப்படின்றப்ப பாஞ்சாலி சபதம். அநீத சித்திரம்தான் முதலில் இன்னார் என்று எனக்கு கூறிற்று என்ற பாரதிதாசன் கூறுவது எதுனா சித்திரம் வந்திருக்கா. சித்திரம்னாலே கருத்து படம். அப்ப ஆப்ஷன் டி. ஏலினேஷன் என்பது தனிமைப்படுத்துதல். அமைதி அப்படின்னா பீஸ். மேலாதிக்கம் அப்படின்னா டாமினன்ஸ். உயர்வுனா ஹை வேல்யூஸ் ஆர் மேலே அப் அந்த மாதிரி. அப்படின்றப்ப இந்த கொஸ்டின் ஏலினேஷனுக்கு ஆன்சர் தனிமைப்படுத்துதல். கண்ணதாசன் சிறப்பு பெயர் அல்ல. கவியரசு அவர் பேர் தான். காரைமுத்து புலவர் அது அவருடைய சிறப்பு பேர் தான். ஆரோக்கியசாமி இயேசுகாவியம் அந்த பேர்ல தான் எழுதினாரு. அப்படின்றப்ப மேதாவி தான் வராது. மேதாவி அவர் நடத்திய இதழ். அப்படின்றப்ப ஆப்ஷன் டி. பின்வரும் கண்ணதாசன் நூல்களை பொறுத்துக. வனவாசம் அப்படிங்கிறது அவருடைய தன் வரலாற்று நூல், சுயசரிதை மாதிரி வச்சுக்கோங்க. சுயசரிதை தான் 3. ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது காதல் காவியம் 4. இயேசு காவியம் இறுதியாக எழுதிய காவியம். சேரமான் காதலி சாகித்ய அகாதமி விருது 1980 வாங்கினார். இப்போ 3, 4, 2, 1 எங்க இருக்கு, இதுதான். தீர்ப்பாயம் என்பது ட்ரிபுனல். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். ரெசல்யூஷன்னா தீர்மானம். அப்படின்றப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரிபுனல் தான் கரெக்ட். கண்ணதாசன் எழுதாத நூலை தேர்ந்தெடுக்க. ஆயிரந்தீவு அங்கையர் கண்ணின்னு வரணும், அது கொடுக்கல. ஸோ இது கரெக்ட் தான். அர்த்தமுள்ள இந்த மதம் கரெக்ட் தான். வேளங்குடி திருவிழாவும் கரெக்ட் தான். சேரத்தாண்டவம் அவர் எழுதவே இல்லை. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். தமிழரின் திருமணம் குறித்து கூறும் நூல் அகநானூறு. அது மட்டும் இல்லை, தமிழருடைய நிறைய வாழ்க்கை அன்றைய காலகட்டத்தில் நடந்த வரலாறுகளையும் கூறக்கூடிய நூல் அகநானூறு தான். ஆடுகின்ற மயில் என்ற சொல்லின் பெயரச்ச விகுதி மற்றும் காலம் காட்டும் இடைநிலை நீக்கிய இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது வினைத்தொகை. சரியற்ற இணையை தேறுக. உய்ந்தான் உய் கரெக்ட் தான். கொண்டேன் அப்படின்றப்ப கொள், அப்ப இது தவறு. தாவினான் தாவி கரெக்ட், தப்பு. தாவு. கண்டான் கான் அது சரி.
அவங்க கேட்டது சரியற்ற இணை, 2, 3 தான் சரியற்றது, ஆப்ஷன் பி. திணை பால் எண் காட்டுமிடம் வினைத்தொகை கிடையாது, தவறு. காலம் கடந்த பெயரச்சம் வினைமுற்று கிடையாது, தவறு. ஏவல் பொருளில் வரும் வேங்கல் முற்று, சில இடங்கள்ல வேங்கல் வினைமுற்று ஏவல் பொருளில் வரும், சில இடங்கள்ல ஏவல் பொருளையும் வராமல் இருக்கும் வேங்கல் வினைமுற்று. அதுக்கான சில விதி விலக்குகள் இருக்கு. எச்ச வினை பெயரை கொண்டு முடியலாம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சமா? இந்த 2 ஆப்ஷன்ல பாக்குறப்ப இந்த ஆப்ஷன் தான் 100% கரெக்டா? அப்ப நீங்க ஆப்ஷன் டிக்கு போயிடணும். பாரதியார் பாடல் வரிகளில் பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். பெண்மை விலக ஒன்று கூத்திடுவோம், கரெக்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், கரெக்டு. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ, இது பாரதிதாசன் அவருடைய சீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை பார்த்து தான் இவரே வந்தாருன்னு, அவர் தான் இது சொன்னது. பெண்ணை படைத்தவன் கண்ணை அடைத்தான், இது பாரதியார் சொன்னதுதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கண்ணதாசன் மேற்கொள்ளில் சரியற்ற ஒன்றை தேர்ந்த கவிஞன் யானோர் காலக்கெளிதம், இது அவர் சொன்னதுதான். நான் நிரந்தரமானவன் அறிவதில்லை, இதுவும் அவர் சொன்னதுதான். மாற்றம் என்பது மாநிலத்தம், இதுவும் அவர் சொன்னதுதான். காக்கை குருவி எங்கள் சாதின்னு சொன்னது பாரதியார் அவர்கள் சொன்னது. வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லில் சரியற்றதை தேர்ந்தெடுக்கணுமா? வலிய வாள், பயின்றான் பயில், தருகின்ற தா, உறங்கினான் அப்படின்னா உறங்கு அப்படின்னு வரணும். அப்படின்றப்ப 4 மட்டும் தவறு, ஆப்ஷன் டி. பின்வரும் கூட்டுகளை ஆராய்ந்து பிழையானது தப்பானது எடுக்கணுமா? வேர்ச்சொல் ஒரு பகாபதம், கரெக்டு தானே? ஏன்னா நம்ம பிரிக்கவே முடியாதுல்ல. நடந்தான் அப்படின்னா நட, அதை பிரிக்க முடியாதுல்ல, அப்ப பகாபதம் கரெக்டு. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள் வரும் வினை முற்று வேங்கல் வினைமுற்று, கரெக்டு. ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, இதுவும் சரி. விகுதி பெற்றும் பெறாமலும் வருவது வேங்கல் வினைமுற்று. விகுதி பெற்று மட்டும்தான் வரும், பெறாமலாம் வராது. விகுதி பெற்று மட்டும்தான் வரும். செய்க, வைக, அந்த மாதிரிதான் வரும். அப்படின்றப்ப விகுதியோட தான் முடியும். வினைமுற்றுனாலே ஒரு விகுதி பெற்று நின்றுச்சுன்னா தானே அது வினைமுற்று. இப்ப வேங்கல் வினைமுற்று விகுதி பெற்று தான் வரும், பெறாமலாம் வராது. அப்ப இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. மகாகவி நாள் செப்டம்பர் 11, அவர் இறந்த நாளான செப்டம்பர் 11, 1922 தான் நம்ம மகாகவி நாளா கொண்டாடுறோம். உழுதான் என்பது திருநிலை வினைமுற்று. ஆமா, உழுதான் அப்படின்றப்ப அது காலத்தை காமிச்சிருச்சு, உழுது முடிச்சுட்டான் அப்படின்றப்ப காலத்தை காமிச்சா திருநிலை வினைமுற்று தான். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நல்ல பையன் என்பது குறிப்பு பெயரெச்சம். நல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பை காமிக்குது. நல்லன்ற எச்ச சொல் பையன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லன்னு முடியுது. அப்படின்றப்ப அது நல்ல பையன் அப்படின்றப்ப பெயரெச்சம் கரெக்ட் தான். இது பண்பை காமிக்கிறதுனால குறிப்பு பெயரெச்சம். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மெல்ல பேசினான் என்பது குறிப்பு வினையச்ச தொடர், கரெக்ட் தான். பேசினான்றது ஒரு ஆக்ஷன், ஒரு வெர்பு, அவங்க வினை இருக்கு. மெல்ல அப்படின்றப்ப அது ஒரு எச்ச சொல், பேசினான் என்னும் ஒரு வினையை கொண்டு முடியுது, அதனால அது வினையச்சம். மெல்ல அப்படிங்கிறது அவன் பேசுறனுடைய காலத்தையோ எதுவுமே காமிக்காம அதனுடைய பண்பை காமிக்குது. அப்படின்றப்ப அது குறிப்பு வினையச்சம். அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் என்பது டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதான் ஆரம்பிச்சாங்க, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. முதுமொழி காஞ்சி நூலுக்கு முதுமொழி காஞ்சி நூலுக்கு உரை எழுதியவர் செல்வ கேசவராயர். சிறந்த 10 என அழைக்கப்படும் நூல் ஆசாரகோவை. பழந்தமிழர் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்தினார் என கூறும் நூல் அகநானூறு. நிரம்பா நீலிடை சரியான இலக்கணம் குறிப்பிட்டிருக்க. நிரம்பாது அப்படின்ற இந்த தூ வந்து ஈற்று எழுத்து கெட்டிருக்கு, அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். செற்றார் அப்படின்னா பகைவர், அந்த பகைவருக்கான எதிர் சொல் கேட்கிறாங்க. அப்படின்றப்ப நண்பர். இதே செற்றாருக்கு பொருள் கேட்டாங்கன்னா பகைவர் தான் கரெக்ட். படித்து வந்தான் இறந்த கால வினையச்சம், கரெக்ட் தான். ஏன்னா படித்துன்ற ஒரு எச்ச சொல்லு, வந்தான்றது ஒரு வினையை குறிக்குது, அது இறந்த காலத்துல நடந்தது. ஏன்னா படிச்சு வந்துட்டாப்ல அப்படின்றப்ப இறந்த கால வினையச்சம் கரெக்ட். எழுதி பார்க்கிறான்,
எழுதிய பார்க்கிறான் இல்ல, எழுதி பார்க்கிறான். அப்ப எழுதி பார்க்கிறான்னா எழுதின்றது எச்ச சொல்லு, பார்க்கிறான்ற ஒரு வினை சொல்லோட முடியுது. அப்ப இது வினை எச்சம். அப்படின்றப்ப இது வந்து இந்த டைம்ல நான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற நிகழ்காலத்தை காமிக்குது. அப்ப நிகழ்கால வினை எச்சம். ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. ஆர்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம் என தொடங்கும் நூல் அறவுரக்கோவை. அறவுரக்கோவைன்னா என்னது? முதுமொழி காஞ்சி. எல்லா பாட்டுமே எப்படி தொடங்கும்? ஆர்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம், இந்த உலகத்தை கடலால் சூழ்ந்துள்ளது, அந்த கடலால் சூழ்ந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கெல்லாம் அறிவுரை தான் அறவுரக்கோவை, முதுமொழி காஞ்சின்னு பேர் இருக்கு. களிற்றியான நிறைய 100 பாடல்கள் கிடையாது. ஒன்னிலிருந்து 121. மணிமிடை பவளம், அப்ப இது தப்பு. மணிமிடை பவளம் வந்து 121 300, அப்ப 180 பாடல்கள். இது சரி. அப்ப ஆன்சர் சரியான பொருள் ஆப்ஷன் பி. இது மட்டும் தான். இது தவிர 120 பாடல்லாம் கிடையாது, தப்பா போட்டிருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்படின்றப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி 2 மட்டும். சரியாக பொருந்திய இணைய தேடுக. பொன்னு மேகம் சரிதான். ஆயம் சுற்றம், அதுவும் கரெக்ட் தான். சமர்னா போர், உழுவைனா ஆண் புலி, அதுவும் கரெக்ட் தான். அப்படின்றப்ப இங்க எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப எதுவும் இல்லை. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இளமையில் சிறந்தது மெய்ப்பிணியின்மை. இப்போ உடம்புல நோய் இல்லாம இருக்கணும் சின்ன வயசுல, அதான் இளமையில சிறந்தது. 5. வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. 3. காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல். மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. குலனுடைமையில் சிறந்தது கற்பு. இளமையில் சிறந்தது மெய்ப்பிணியம்னா நம்ம இளமை காலத்துல உடம்பு நோய் இல்லாம இருக்கணும், அதுதான் சிறந்த இளமை. வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. குறைத்தன்மையிலே சிறந்தது என்னன்னா எப்பயுமே உண்மையை பேசணும், அதுதான் இருக்கிறதுலே சிறந்தது. காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுவது தான் அன்பா இருக்கிறத விட இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்து ஒரு செயல் சொல்றதுக்கு, தவறான செயல் சொல்றதுக்கு நம்மளை பார்த்து அஞ்சணும், கண்ணெஞ்சப்படணும். அந்த நாணம் மற்றவர் மத்தியில நம்ம உருவாக்கணும், அதுதான் கண்ணெஞ்சப்படுவது. மேதையில் சிறந்தது கற்றது மறவாமைனா, நீங்க ஒரு ரொம்ப அறிவாளினா எந்த படிச்ச விஷயத்தையுமே மறக்கக்கூடாது, அதுதான் கற்றது மறவாமை. குலனுடைமையில் சிறந்த, நீங்க எந்த குலத்துல பிறந்தாலும் ஒழுக்கம் இருக்கணும், அதுதான் கற்பு. 4. 5, 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. இன்னைக்கு விடைத்தாளர்கள் பார்த்துட்டோம். மேற்காணும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.